السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وأصلي وأسلم على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. قال الله تبارك وتعالى: فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من حمزه ونفخه ونفثه. قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உரியது. ஸலவாத்தும் சலாமும் அல்லாஹ்வின் அனைத்து நபிமார்கள் மீதும், குறிப்பாக இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் என்னிடம் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால், அவனுடைய மாபெரும் கருணையினால் நாம் ரமதான் மாதத்துடைய இறுதி பத்திலே காலடி எடுத்து வைத்துள்ளோம். இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நாம் நன்றி கடன் செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அதே நேரத்தில் இது ஒரு நல்ல செய்தி, சந்தோஷத்திற்கான செய்தி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், அல்லாஹுடைய இந்த ஃபضல், அல்லாஹுடைய இந்த கிருபை கருணையை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி கொள்ளட்டும். அவர்கள் உலகத்துடைய சுகங்கள் சொத்துகள் சேர்த்து வைத்ததை விட இவ்வாறான சூழல்கள் அவர்களுக்கு மிகவும் சிறந்தவை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். உள்ளத்தின் இபாதத்துகள் என்ற தொடர்ச்சியிலே நாம் இன்றைக்கு பார்க்க உள்ள இபாதத் அல் முனாஃபஸஹ். அல் முனாஃபஸஹ் என்று சொன்னால் ஒரு விஷயத்திற்காக இயங்குவது அல்லது ஆசைப்படுவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முத்தஃபிஃபீனிலே சொர்க்கத்துடைய பொக்கிஷங்களை நினைவு கூர்ந்து பட்டியலிட்ட பிறகு ஒரு அழைப்பு கொடுக்கின்றான், வஃபீ ذلك فليتنافس المتنافسون. இப்படிப்பட்ட இந்த சொர்க்கத்திற்காக யாரெல்லாம் ஆசைப்படுகின்றார்களோ அவர்கள் ஆசை கொள்ளட்டும், அல்லது யாரெல்லாம் ஏங்குகின்றார்களோ அவர்கள் ஏங்கட்டும், அதற்கான முயற்சியை செய்யட்டும். அல் முனாஃபஸா என்று சொன்னால் ஒரு விஷயத்தை வேண்டும் என்ற மிக ஆழமான இயக்கம். இந்த முனாஃபஸா எந்த விஷயத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அமாலுல் கைர், நல்ல காரியங்களில், நல்ல காரியங்களை செய்வதற்கான சூழ்நிலைக்காக ஒரு முஸ்லிம் ஒரு முஃமின் இயங்க வேண்டும். நாம் இப்பொழுது இருக்கின்ற இந்த இரவு மிகவும் சிறப்பு மிக்க இரவு. நமக்கெல்லாம் தெரியும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவிலே, அல்லது அந்த இரவை தேடியவர்களாக நாம் இங்கே இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அவனுடைய அழகிய பெயர்களும் உயர்ந்த பண்புகளையும் கொண்டு நாம் பிரார்த்திக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இரவை நம் அனைவருக்கும் கொடுப்பானாக. ஆமீன். அந்த இரவை தேடி இபாதத் செய்யும் நாம் நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள், நல்ல செயல்களுக்காக இயங்க வேண்டும். ஏன் இந்த ஏக்கம், ஏன் இந்த ஆசை? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
மறுமை பற்றியான விஷயங்களை குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் யுசாரிஊன ஃபில் கைராத் ஃபஃபிர்ரு இலல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை சார்ந்த வெற்றி அல்லது மறுமை சார்ந்த விஷயங்களுக்காக அழைப்பு விடுக்கும் பொழுது குர்ஆனிலே பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் விரைந்து வாருங்கள், ஒருத்தரை ஒருத்தர் முந்திக் கொண்டு வாருங்கள், ஒருத்தருடன் ஒருத்தர் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள், விரைந்து வாருங்கள் என்று வேகமாக அந்த நற்செயல்களின் பால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்அத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ். விரைந்து வாருங்கள், ஜுமாவுடைய நாளிலே பாங்கு கூறப்பட்டால் விரைந்து வாருங்கள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பிற்காக சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டுக்கொண்டே வாருங்கள். யுசாரிஊன ஃபில் கைராத், நபிமார்கள் பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் நல்ல விஷயங்களிலே விரைந்து செயல்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். மறுமை சம்பந்தமான விஷயங்கள், மறுமை வாழ்க்கையில் வெற்றி அளிக்கக்கூடிய விஷயங்களிலே ஒரு முஃமினுடைய போக்கு என்னவென்று சொன்னால் விரைவு, வேகம், இப்பொழுதே அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை இருக்க வேண்டும். எதை நாம் இப்பொழுதே செய்ய முடியுமோ அதை அப்பொழுதே செய்துவிட வேண்டும். எதற்காக ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றதோ அந்த வாய்ப்பை இழந்து விடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படிக்கட்டிலே ஏறும் பொழுது ஒரு முறை ஆமீன் 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 என்று சொல்லும் பொழுது சஹாபா பெருமக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் ஆமீன் கூறினீர்களே, என்ன விஷயம்? அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து 3 துஆக்கள் செய்தார்கள். அதிலே ஒரு துஆ, அந்த நபர் நாசமாக போகட்டும், அந்த நபர் நாசமாக போகட்டும். யார் ஒருவருக்கு ரமதானுடைய மாதம் கிடைத்து அந்த ரமதான் கழித்து விட்டார், ஆனால் அவருடைய பாவங்கள் அவரை விட்டு விலகவில்லையோ அவர் நாசமாக போகட்டும் என்று துஆ செய்து, யா முஹம்மத் குல் ஆமீன், முஹம்மதே நீங்கள் ஆமீன் கூறுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு ஏவினார். நான் ஆமீன் என்று கூறினேன். இப்படிப்பட்ட துஆ, பத்துஆ என்று சொல்ல போனால், ஒரு ரமதான் மாதத்தை அடைந்து அந்த ரமதான் முடிந்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தின அந்த வார்த்தை பாருங்கள். 30 ரமதான்கள் 40 ரமதான்கள் வாழ்க்கையில திரும்ப திரும்ப ஒரு ரமதான், மன் அத்ரக ரமதான, யார் ஒருவர் ரமதானுடைய மாதத்தை பெற்று அந்த மாதம் அவரை விட்டு செல்லும் நேரத்தில் அவருடைய பாவங்கள் அவரை விட்டு விலகவில்லையோ அவர் நாசமாக போகட்டும் என்று துஆ. ஒரு ரமதான். நாமும் நம் வாழ்க்கையில எத்தனை ரமதான்கள் கழித்து விட்டோம், எத்தனை பாவங்கள் அப்படியே நம்மை ஒட்டி கொண்டே இருக்கின்றன. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வாய்ப்புகள் வரும் பொழுது அதை பிடித்து, அதை பற்றி பிடித்து அதை உபயோகிக்கவர் தான் ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம். அந்த முனாஃபஸா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றான். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். இந்த வசனம் இறக்கும் பொழுது சஹாபி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய ஒரு கார்டன், பைரஹா என்ற அந்த கார்டனை அல்லாஹ்வுக்காக உடனே அர்ப்பணிக்கின்றார்கள். உடனே அந்த வசனத்தை கேட்ட உடனே பண்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மிஸ்தாஹ் என்ற தன்னுடைய சொந்தக்காரர் உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பற்றிய அவதூறிலே ஒரு பங்கு கொண்டவர். அந்த அவதூரை பரப்புவதிலே இந்த மிஸ்தாஹ் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஏழை ரிலேட்டிவ், சொந்தக்காரர். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சொந்தக்காரர்களே இவர் மிஸ்தாஹ் என்ற ஏழையான மனிதர். அவருடைய பொறுப்பு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அவருடைய செலவுகள் எல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் தன்னுடைய சொந்த மகள்
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உம்முல் முஃமினீன் அவர்களுடைய விஷயத்திலே அவர் அவதூறு பரப்புவதிலே அவருக்கு ஒரு பங்கு உண்டு என்று தெரிந்தவுடன் அவரை நான் இனிமே உதவ மாட்டேன் என்று சபதம் எடுத்துக் கொள்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வாறு சொன்னதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்திலிருந்து வசனத்தை இறக்கின்றார். வலா யஅ்தலி உலுல் ஃபத்லி மின்கும், உங்களிலே யாருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் மற்றவர்கள் மீது அவர்களுடைய சொந்தக்காரர்கள் மீது செலவழிக்க மாட்டேன் என்று சபதம் எடுக்க வேண்டாம். அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் நாடவில்லையா? ஃபல்யாஃபு வல்யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அவர்கள் மன்னித்து விடட்டும், அவர்கள் அந்த விஷயத்தை விட்டுவிடட்டும், அந்த தவறு செய்த அந்த தவறை அவர்கள் புறக்கணித்து விடட்டும், அதை மன்னித்து விடட்டும். ஏன்? அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அவர்கள் நாடவில்லையா அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று அந்த வசனம் இறங்கின உடனே பலா யா ரப், நிச்சயமாக அல்லாஹ்வே நான் என்னுடைய பாவங்களை நீ மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லி உடனே அந்த போட்ட சபதத்தை வாபஸ் வாங்குகிறார்கள். அதே மனிதர் மீது மீண்டும் செலவு செய்கிறார்கள். ஒரு வாய்ப்பு என்று வந்துவிட்டால், நல்ல காரியம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் வருதுன்னு சொன்னா ஒரு முஃமின் அடுத்த வருஷம் பார்க்கலாம், பிறகு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம் என்று எதிர்பார்க்க மாட்டான். வந்த நேரத்திலே, வந்த நொடியிலே, வந்த நிமிடத்திலே அவர் அந்த வாய்ப்பை பயன்படுத்துவார். ஒரு சஹாபி இப்பொழுதுதான் இஸ்லாத்தை தழுவினார். 5 நிமிடம் 10 நிமிடம் கூட இருக்காது, இஸ்லாத்தை தழுவினார். பேர்த்த பழத்தை கையில வைத்து உட்கார்ந்திருக்கிறார். சில பேர்த்த பழங்கள் அவருடைய கையில் இருக்கின்றது. போருக்காக அழைப்பு வருது, போருக்காக அழைப்பு வருகின்றது. அவர் பார்க்கின்றார், போரிலே பங்கு பெற்று ஷஹீத் ஆவதை விட்டு இந்த பேர்த்த பழம் தானே நம்மளை தடுக்கின்றது அப்படின்னு பார்த்து அந்த பேர்த்த பழத்தை தூக்கி எறிந்து விட்டு போரிலே போய் பங்கு பெறார், ஷஹீத் ஆகிறார், சொர்க்கத்தை நுழைகிறார். அவர்களை பற்றி உலமா சொல்லும் பொழுது தஹலல் ஜன்னஹ் வலம் யஸ்ஜுத் லில்லாஹி சஜ்தத்தன் வாஹிதத்தன், சொர்க்கத்திலே நுழைந்து விட்டார், ஆனால் அல்லாஹுக்கு அவர் ஒரு சஜிதா கூட செய்வதற்கான அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இப்படி இஸ்லாத்தை தழுவினார், வாய்ப்பு வந்தது, போரில் பங்கு பெற்றார், ஷஹீதானார், சொர்க்கத்தில் நுழைந்தார். உடனே அவருக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தினார். சில நிமிடங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே ஃபிரௌன் கூப்பிட்டு வந்த இந்த சூனியக்காரர்கள் என்ன செய்தார்கள்? ஆமன்து ரப்பி மூசா வ ஹாரூன், நாம் மூசாவும் ஹாரூனுடைய ரப்பின் மீது நாம் ஈமான் கொள்கின்றோம் என்று ஈமான் கொள்கிறார்கள். அடுத்த நொடி ஃபிரௌன் அவர்களை வெட்டி சாய்க்கிறான். அந்த பல நிமிடங்களிலே, சில நிமிடங்களிலே அவர்கள் எல்லாம் ஷஹீதாகிறார்கள். அந்த வாய்ப்பு வந்து விட்டால் தவறிவிடக்கூடாது. இதுதான் ஒரு முஃமினுடைய அடையாளம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா ஹஸத இல்லா ஃபி இஸ்னைன், லா ஹஸத இல்லா ஃபி இஸ்னைன், ரெண்டே 2 விஷயங்களில் பொறாமை என்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது. லா ஹஸத இல்லா ஃபி இஸ்னைன், பொறாமை என்பது மார்க்கத்திலே பொதுவாக தடை செய்யப்பட்டது. ஹசத் என்பது, ஜெலசி என்பது மார்க்கத்திலே பொதுவாக தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் 2 காரியங்களில் பொறாமை என்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது. எந்த விஷயம்? ஒரு மனிதருக்கு அல்லாஹ் செல்வத்தை அளிக்கின்றான், அவர் அல்லாஹுடைய பாதையிலே அந்த செல்வத்தை எல்லாம் செலவு செய்கிறார். அவரை பார்த்து அல்லாஹ் எனக்கு இந்த மாதிரி கொடுத்திருந்தா நானும் இந்த மாதிரி செலவு செஞ்சிருப்பேனே என்று பொறாமை கொள்வது. இன்னொருத்தர், அவருக்கு அல்லாஹ் மார்க்க கல்வியை கொடுத்திருக்கின்றான், அந்த கல்வியை வைத்து மக்களுக்கு அவர் வழிகாட்டுகின்றார், அதை பார்த்து அல்லாஹ் எனக்கும் இந்த மாதிரி மார்க்க கல்வியை கொடுத்திருந்தால் நானும் பிற மனிதருக்கு அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி எடுத்து கூறியிருப்பேனே என்று பொறாமைப்படுவது. இந்த 2 விஷயங்களிலே பொறாமைப்படுவது மார்க்கத்திலே கூடும், அனுமதிக்கப்பட்ட ஹசத். ஆகையால் நல்ல விஷயங்களை பார்க்கும் பொழுது, நல்ல காரியங்களுக்கான வாய்ப்பு வரும் பொழுது உடனே அதை பற்றி பிடிக்க வேண்டும், அதன் மேல் ஆசை கொள்ள வேண்டும், அது கொடுக்கின்ற பலன்களை பெற முயற்சிக்க வேண்டும். இதுதான் அல் முனாஃபஸா, அத்தனாஃபுஸ் அவ் அல் முனாஃபஸா. இந்த மாதிரியான ஒரு பண்பு, ஒரு இயக்கம், ஒரு உணர்வு ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். சரி, அடுத்ததாக இந்த இறுதி பத்திலே நாம் செய்யக்கூடாத
செய்ய வேண்டிய சில விஷயங்கள், சில அறிவுரைகள் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் சிறு சிறு பாயிண்ட்ஸாக இன்ஷா அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டும் வழியாக நாம் இங்கே பேச உள்ளோம். முதலாவதாக, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே என்ன செய்ய வேண்டும்? நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். சரி, நல்ல காரியங்கள் அப்படின்னா பொதுவான நல்ல காரியங்களா அல்லது குறிப்பிட்ட சில காரியங்களா? இந்த விஷயத்தில் பெரும்பாலான மக்களுக்கு சரியான புரிதல் இல்லை. ஆகையால் தான் இதை நினைவூட்ட விரும்புகின்றேன். அல் அமலு ஸாலிஹு ஃபீஹ, இந்த இரவிலே செய்யப்படுகின்ற நல்ல காரியங்கள் என்ன? எந்த நல்ல அமல் இருந்தாலும் அது மற்ற இரவுகளே சிறந்ததா அல்லது குறிப்பிட்ட சில நல்ல காரியங்களா? உலமா பெருமக்கள் 5 விஷயங்களை பட்டியல் போடுகின்றார்கள். 5 காரியங்களை பட்டியல் போடுகிறார்கள். லைலத்துல் கத்ருக்குன்னு சிறப்பாக குறிப்பாக செய்ய வேண்டியது 5 காரியங்கள். இந்த 5 காரியங்கள் தான் இந்த இரவிலே செய்தால் 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே, இந்த 5 காரியங்களுக்கு மட்டும்தான். இதை விட்டுட்டு நான் ஒருத்தருக்கு போய் விருந்து வைக்கிறேன், நான் போய் என்னுடைய நெருங்கிய தோழர் அவரை போய் நான் விசிட் பண்ணுறேன், அவருக்கு நான் போய் சலாம் சொல்லிட்டு வரேன், இல்லை நான் ஒரு இடத்துல போயிட்டு தாவா பண்ணிட்டு வரேன், இந்த மாதிரியான பொதுவான நன்மைகளுக்கு பொதுவான நன்மை. ஆனால் இந்த நன்மை பல மடங்கு 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொல்லக்கூடிய அந்த ஃபதில், அந்த ஃபதிலத் 5 விஷயங்களுக்கு. முதலாவதாக கியாமுல் லைல். மன் காம லைலத்தல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ஒருவர் லைலத்துல் கத்ர் என்ற இரவிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி இரவிலே நின்று தொழுகிறாரோ வணங்குகிறார்களோ அவர்களுடைய பின்பாவங்கள் மன்னிக்கப்படும். இதில் நல்லா யோசிச்சுக்கோங்க. மன் காம ரமதான, ரமதானிலே யார் நின்று தொழுவார்கள் என்று பொதுவாக வந்தாலும் குறிப்பிட்டு லைலத்துல் கத்ரை குறிப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக இன்னொரு முறை சொல்கின்றார்கள். ஆகையால் கியாமுல் லைல் முதலாவதாக, இந்த இரவிலே செய்யக்கூடிய முதல் காரியம் என்னது? கியாமுல் லைல். இரண்டாவதாக திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனுடைய திலாவத், குர்ஆனை ஓதுதல். அது தொழுகைக்குள்ள ஓதுதலாக இருந்தாலும் சரி, தொழுகைக்கு வெளியிலே ஓதுதலாக இருந்தாலும் சரி, பார்த்து ஓதுதலாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய மனதிலிருந்து ஓதுவதாக இருந்தாலும் சரி, மெமரியிலிருந்து ஓதுவதாக இருந்தாலும் சரி, குர்ஆனை ஓதுவது இரண்டாவது. மூன்றாவது அல் திக்ர், அல்லாஹ்வுடைய நினைவு. எந்த திக்ர்? ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் லைலத்துல் கத்ரை அடைந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும்? யா ஆயிஷா கூலி அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. குறிப்பாக இந்த திக்ர், அதோடு சேர்ந்து வேறு நமக்கு தெரிந்த திக்ர்கள், இஸ்திக்ஃபார், தௌபா, இது எல்லாம் பாவமன்னிப்பு அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கேட்பது, இந்த மாதிரியான திக்ர்கள். நான்காவது துஆ. துஆ, திக்ரும் துஆவும் கிட்டத்தட்ட ஒன்றுக்குள்ள ஒன்று தான். ஆனால் துஆ என்பது இன்னும் ஸ்பெசிஃபிக். வேண்டிய விஷயங்கள், அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை கேட்பது, அல்லாஹ்விடத்தில் நரகத்திலிருந்து பாதுகாப்பை கேட்பது, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பது, அல்லாஹ்விடத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கேட்பது, இந்த மாதிரியான விஷயங்கள், தாய் தந்தைக்காக மஃபிரத் கேட்பது, குறிப்பிட்ட விஷயங்களை அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அல்லாஹ்விடத்தில் அழுது கேட்பது தான் அத்துஆ. நான்காவது விஷயம். ஐந்தாவது விஷயம் இஅ்திகாஃப். இஅ்திகாஃப் என்பது அதுவே ஒரு இபாதத், அதுக்குள்ள இந்த இபாதத்துகள். இஅ்திகாஃப் என்பது ஒரு இபாதத், அதுக்குள்ள இந்த 4 இபாதத்துகளும் செய்யலாம். இந்த 5 இபாதத்துகள் தான் லைலத்துல் கத்ருடைய இரவிலே தேட வேண்டிய, லைலத்துல் கத்ர் தேட வேண்டிய நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய இபாதத்துகள் இந்த 5 தான். அதை விட்டுட்டு நான் சோஷியலைஸ் பண்ணுறேன், ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன், நான் உணவளிக்கிறேன், நான் அவருக்கு இஃப்தார் பார்ட்டி கொடுக்குறேன், அவர் எனக்கு சஹர் பார்ட்டி கொடுப்பாரு, நம்ம 2 பேரும் வெளில போய், இதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. இந்த 10 இரவுகளில், லைலத்துல் கத்ரை தேட வேண்டிய இரவுகளில் இந்த 5 தான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த 5 காரியங்கள் தான் வலியுறுத்தப்பட்ட காரியங்கள். நாம் லைலத்துல் கத்ரை தேடுகின்றோம் என்று சொன்னால் இந்த 5 தான். 2 மணி நேரம் பயான் கேட்பது, 3 மணி நேரம் பயான் கேட்பது, நல்லா பயான் சொல்றாரு, தஃப்சீர் சொல்றாரு, 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்து கேட்கறது, இல்லை ஹரம்ல பாருங்க 3 மணி நேரம் தஹஜ்ஜுத் நடக்குது, அது ஃபுல்லாக உட்காந்து நான் சுதேசை கேட்குறேன், சுரேமை கேட்குறேன், எல்லாம் நன்மையான காரியம்தான். ஆனால் இந்த இரவுல
அது தவிர்த்தா நல்லது. இந்த இரவு நீங்க அல்லாஹ்விடத்திலே தனியாக செய்ய வேண்டிய இபாதத்துகள். இந்த இபாதத்துகள்ல பாருங்க, 5 இபாதத் சொன்னேன். அந்த 5 செயல்கள்ல ஒரே ஒரு செயல்தான் நீங்கள் நினைத்தால் கூட்டமாக செய்ய முடியும். அதுதான் கியாமுல் லைல். கியாமுல் லைல் என்பதுதான் நீங்கள் நினைத்தால் கூட்டமாக பண்ணலாம், நினைத்தால் வீட்டில் தனியாக செய்யலாம். அதை தவிர்த்து மற்ற 4 விஷயங்களும் உங்களால் தனியாக தான் செய்ய முடியும். வாங்க எல்லாரும் உட்காந்து சேர்ந்து குர்ஆன் ஓதலாம் முடியுமா? அவரவர் அவரோட கிராத், அவரோட அவர் திலாவத், எல்லாம் சேர்ந்து நம்ம இஸ்திக்ஃபார் பண்ணுவோம், எல்லாம் சேர்ந்து நம்ம துஆ பண்ணுவோம், எதுவுமே முடியாது. எல்லாமே தனித்த இபாதத்துகள். தனிமையாக இருந்து அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நேரத்தை கழிக்க வேண்டும், அல்லாஹ்வோடு நேரத்தை கழிக்க வேண்டும். ஒருவர் தனியாக உட்கார்ந்து போன வருடத்திலிருந்து இந்த வருடம் வரைக்கும் நான் என்னெல்லாம் பாவம் பண்ணேன், என்னெல்லாம் அல்லாஹுக்கு வாக்குறுதி கொடுத்து அதுக்கு மாறு செஞ்சேன், என்னெல்லாம் அல்லாஹுக்கு ப்ராமிஸ் பண்ணேன், தீய காரியங்களை இதை விட்டுருவேன் அதை விட்டுருவேன், ஆனா இன்னும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன், என்னெல்லாம் நல்ல காரியம் செய்யணும்னு நான் முடிவெடுத்தேன் போன ரமதான்ல, ஆனா இது வரைக்கும் செய்யறதுக்கான தௌஃபீகை கிடைக்கவில்லை. எல்லாத்தையும் நினைச்சு 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 அல்லாஹ்விடத்துல துஆ கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்துல மன்றாட வேண்டும். அதே மாதிரி வாழ்க்கையில் இருக்கின்ற பெரிய பெரிய பிரச்சனைகள், எல்லோருக்கும் பிரச்சனை. என்னுடைய பிரச்சனை வேற, உங்களுடைய பிரச்சனை வேற. ஆனா பிரச்சனையே இல்லாத மனுஷன் இருக்கிறானா? கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைகள், சேலஞ்சஸ்கள் இருக்கதான் செய்யும். அதை அல்லாஹ்விடத்திலே அதை நினைவு கூர்ந்து அல்லாஹ்விடத்திலே அதை கூறி அதற்கான தீர்வை அல்லாஹ்விடத்திலே பெற வேண்டும். இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். என்னுடைய துக்கங்கள், என்னுடைய துயரங்கள் எல்லாமே அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் நான் அல்லாஹ்விடத்திலே மட்டும்தான் மன்றாடுவேன். நம்மளுடைய ஒரு கெட்ட பழக்கம் என்ன என்று சொன்னால், ஒவ்வொரு துயரம்னு வந்துச்சுன்னா எல்லாத்தையும் சொல்லுவோம், மனிதர்கள்ட்ட சொல்லுவோம், இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு பாய், அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு பாய், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாய், வியாபாரத்துல நஷ்டம் இருக்கு பாய், எல்லா மக்கள்கிட்ட எல்லாத்தையும் தீர்த்து கட்டுவோம். ஆனா யார்கிட்ட சொல்லணுமோ அவன்கிட்ட மட்டும் சொல்லவே மாட்டோம். யார்கிட்ட சொல்லணும்? அல்லாஹ்விடத்துல மட்டும் சொல்லணும். உங்களுடைய கஷ்டங்கள் அறிந்தவன், அந்த கஷ்டங்களுக்கான தீர்வுகளும் அறிந்தவன், அதோட தீர்வு அவனுடைய கையில தான் இருக்குது. அப்போ இந்த இரவுகளை நாம் இதற்காக உபயோகப்படுத்தி அல்லாஹ்விடத்திலே மன்றாடி துஆ கேட்க வேண்டும், அதற்கான தீர்வுகளை அல்லாஹ்விடத்திலே பெற வேண்டும். இந்த இரவுகளை நாம் சரியாக பயன்படுத்தும் சூழல்கள் இந்த 5 தான். எத்திகாஃப் குறிப்பாக அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எத்திகாஃப்னாலே மக்களை விட்டு ஒதுங்குவது, மஸ்ஜிதிலே ஒரு இடத்தை பிடிப்பது, அதை விட இன்னும் அதிகம் மக்களை விட்டு வித்ட்ராவல், மக்களை விட்டு ஒதுங்கி தனிமைப்படுத்திக் கொள்ளுதல். நம்ம லாக்டவுன்ல பண்ணோம் இல்லையா? லாக்டவுன் என்ன பண்ணோம்? ஒருத்தரை தனிமைப்படுத்தப்பட்டோம் இல்லையா? ஆக்சுவலா எத்திகாஃப்னா அப்படிதான் இருக்கணும். வித்ட்ராவல், மக்களுடைய பிரசன்ஸ்ல இருந்து தனக்குத்தானே ஒரு வித்ட்ராவல், விலகி மக்களோட விட்டு, மக்களுடைய பிரசன்ஸை விட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு இடத்த பிடிச்சிட்டு உட்கார்ந்து அல்லாஹ் மட்டுமே ஞாபகம் கூறுற இடம் தான் எத்திகாஃப். ஆனா இன்னைக்கு அது ஒரு ஃபேஷனா மாறி போச்சு. அது ஒரு சோசியலைசிங். நான் உட்கார, நீ உட்காரியா, 2 பேர் சேர்ந்து அங்க உட்காரலாம், வந்துடுறியா, நல்லா இருக்கும். அது ஒரு நெட்வொர்க்கிங் மாதிரி ஆச்சு. இப்போ அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இந்த எத்திகாஃபும் எதற்காக சொன்னா இந்த 4 விஷயங்களுக்காக தான். இந்த 4 விஷயங்கள் சொன்னோம் இல்லையா? எத்திகாஃபோட சேர்த்து 5 விஷயங்கள். இந்த 5 விஷயங்கள் தான் இந்த 10 இரவுகளிலே நாம செய்ய வேண்டிய இந்த கடமைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி வருகின்றது, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபி ஹாதல் அஷ்ர் மா லா யஜ்தஹிது ஃபி கைரிஹி. இந்த 10 இரவுகளிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த முயற்சிகள் பிற இரவுகளிலே செய்த முயற்சியை விட அதிகமானது. எப்படி? பிற 20 நம்ம 20 இரவுகளை கழித்து விட்டோம். அந்த 20 இரவுகளில் செய்த முயற்சியை விட இந்த 10 இரவுகளிலே அதிகமாக முயற்சி எடுக்க வேண்டும். இது ஒண்ணு. இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தഖல் அஷ்ர், இந்த இரவு இறுதி 10 வந்துவிட்டால் 3 விஷயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி கூறப்படுகின்றது. அஹ்யா லைலா, அவர்கள் இரவு ஃபுல்லா முழித்து கொண்டு இபாதத் செய்வார்கள். வ ஐகத அஹ்லஹ், அவர் தனியாக மட்டும் பண்ண மாட்டார், குடும்பத்தினர் இருக்கிற எல்லாரையும் எழுப்பிவிட்டு அவர்களையும் இபாதத் செய்ய தூண்டுவார். நம்ம என்ன பண்றோம்? நான் இபாதத் செய்யணும், எல்லாரும் தூங்கிருங்க, நான் தனியா ஃப்ரீயா இபாதத் செய்யணும், அப்படி கிடையாது. நீங்களும் இபாதத் செய்யணும், உங்க வீட்டில் இருக்கிறவங்களும் இபாதத் செய்யணும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும்
வஅஹ்லீக்கும் நாரா, உங்களையும் நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய உறவினர்கள் வீட்டு உள்ளவர்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நம்ம இந்த நேரத்தில் கொஞ்சம் செல்ஃபிஷ் ஆகிட்டு இவங்கெல்லாம் முடிச்சுட்டு இருந்தால் என்னால் இபாதத்தை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் தூங்க போட்டு நம்ம வந்து தனியாக இபாத், அப்படி கிடையாது. ஐகதா அஹ்லஹு, தன்னுடைய வீட்டில் உள்ள மக்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்புவார்கள் இபாத் செய்வதற்காக. மூன்றாவது ஷத்த மிஅஸரஹு, தன்னுடைய மனைவிகளை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருப்பார்கள். இந்த 3 விஷயங்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி பத்திலே அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை பற்றி வருகின்ற ஹதீஸ். தானம் ரமதானிலே பொதுவாக அதிகமாக கொடுத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சதகா மொத்த ரமதானிலேயே வந்து பொதுவாக அதிகமாக கொடுத்தார்கள். அஜ்வது மா யகுனு ஃபீ ரமதான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பொதுவாக எல்லாருக்கும் அள்ளி தரக்கூடியவர்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாராள மனதம் படைத்தவர்கள், எல்லோருக்கும் கொடுப்பவர்கள். அஜ்வத மா யகுனு ஃபீ ரமதான் ஹீன யல்காஹு ஜிப்ரீல், ஆனால் பொதுவான நாள்களை விட ரமதானிலே இன்னும் அதிகமான தானங்கள் செய்தார்கள். ஜிப்ரீல் அவரோடு வந்து குர்ஆனை அவர் வாசிக்கும் பொழுது, குர்ஆனை அவர்கள் ஜிப்ரீலுக்கு ஓதும் பொழுது அவர்களுடைய இந்த தன்மை இன்னும் அதிகமாக காணப்பட்டது. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறுதி பத்தில் மட்டுமா வந்தாரு? ரமதான்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறுதி பத்தில் மட்டுமா வந்தாரு? எல்லா இரவுகளும் வந்தாரு. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை ஓதுவாங்க. இது எல்லா ரமதான்ல எல்லா 30 இரவுகளும் வந்துருச்சு. அப்போ இந்த சதக்கா என்பது பொதுவாக ரமதான்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கொடுத்தார்கள். நான் சொல்றது குறிப்பாக இந்த பத்திலே செய்ய வேண்டிய 5 விஷயங்களை நான் குறிப்பிட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அந்த விஷயங்களை செய்ய தௌஃபீக் அளிப்பானாக, நம் பாவங்களை மன்னிப்பானாக, நம்மளுடைய மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றி தருவானாக. உயர்ந்த சொர்க்கமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்லே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அனுமதிப்பானாக. ஆமீன். அகூலு ஹாதல் கௌல் வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.